ஜீவன் என்பது இந்த உலக வாழ்க்கைக்கும் மறு வாழ்க்கைக்கும் இரண்டும் சேர்ந்தது தான் ஜீவன். இந்த உலக வாழ்க்கையிலையும் நீங்க நல்ல சந்தோஷமாகவும் வியாதி இல்லாம வாழ்வதும், அதே போல மரிக்கும் போதும் பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாகவும் இருப்பதுதான் ஜீவன். அதுதான் கிறிஸ்து. ஆவி, ஆத்மா, ஜீவன், இதை மூன்று ஒன்னா நம்ம ஆக்கக்கூடாது. ஒவ்வொன்றும் தனித்தனியாக நாம் பிரிக்கணும். கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ள இருப்பதே அந்த ரகசியம் என்று அப்போஸ்தலர் பவுல் கொலேசியருக்கு சொல்கிறார், கொலேசியர் சபைக்கு. அப்ப கிறிஸ்துவின் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ள இருக்கும்போது எப்படி இந்த பாவம், இந்த பலவீனம், இந்த நோய், இதெல்லாம் எப்படி நம்ம மேற்கொள்ளும்? அப்ப இந்த சரீரம் யாருடையதா இருக்கிறது? இந்த சரீரம் முழுவதும் கிறிஸ்துவுக்கு சொந்தம். இந்த சரீரத்தை நாம் கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் தான் சாத்தான் சில பலவீனங்களை, வியாதிகளை போடுகிறான். இந்த சரீரத்துக்கு நமக்கு உரிமை, இந்த சரீரத்தின் மீது நமக்கு அதிகாரமும் கிடையாது, உரிமையே கிடையாது. 1 கொரிந்தியர் 6:19 எல்லாமே நம்முடைய சரீரத்துக்காக அநேகர் கவலைப்படுறாங்க. ஏன் கவலைப்படுறாங்க? இன்னும் அவங்க சத்தியத்தை அறியல. இந்த சரீரம் என்னுடையது கிடையாது, இது கர்த்தருடையது என்று அவங்க இன்னும் உணரல. பெரிய பெரிய ஊழியர்களே அவங்களே அனுமதித்துக்கிறாங்க, வியாதிய இது ஆண்டவர் கொடுத்தது, ஏதோ பவுலுக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டது போல எனக்கு ஒரு முள்ளு கொடுக்குது. அதெல்லாம் தவறு. அவர் கொடுக்கப்பட்டது வேற, உங்களை அழைத்த அழைப்பு வேற. ஒரு கிறிஸ்தவன் வியாதியில மரித்தால் அவன் சாபத்துக்கு கீழே இருக்கிறான். ஒரு கிறிஸ்தவன் கடனுக்குள்ள இருந்தா, அது நானாகட்டும் யாராகட்டும், அவன் சாபத்துக்குள்ள இருக்கிறான். ஒரு கிறிஸ்தவன் தரித்திரத்துல வறுமையில் இருந்தா அவனும் சாபத்துக்குள்ள இருக்கிறான். சாபம் என்பது பிசாசுக்குரியது, அவன் சபிக்கப்பட்டவன். கடனுக்கு அடிமையா இருந்தோம்னா அப்போ கடன் என்ற ஆவி ஆள்கை செய்கிறது. அப்ப இதுல இருந்து நம் விடுதலை ஆவதற்கு என்ன செய்வது? கலாத்தியர் 3:13 படி சொல்லப்பட்டு இருக்கிறபடி, எனக்காக அவர் நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கு என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இயேசு கிறிஸ்து நமக்காக, எனக்காக, உங்களுக்காக நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இதை உறுதிப்படுத்தணும் சபைக்கு. சபையில நான் இன்று காலையில கூட அதை பேசினேன். ஒரு சபைக்குள்ள வியாதி இருந்தா, பலவீனங்கள் இருந்தா, கடனா இருந்தா, அந்த சபை இன்னும் பரிபூர்ண அடையில ஆவில. அது எந்த சபை இருந்தாலும் சரி, அது எனக்கு கொடுக்கப்பட்ட சபை இருந்தாலும் சரி, இல்லை மற்ற எந்த சபை இருந்தாலும் சரி, நான் கண்டிப்பா அதை ஏத்துக்கவே மாட்டேன். இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் போனாரோ அங்க எல்லாமே விடுதலை அடைஞ்சாங்க, வியாதியே இல்லை. இன்று அநேக கிறிஸ்தவர்களுக்கு சுகர் வியாதி இருக்கு. இதை அனுமதிச்சுட்டாங்க. 2021 ஆண்டு எனக்கு இந்த சுகர் என்ற ஒரு வியாதி என்னை தொட பார்த்தது. எனக்கு என்ன தலை ஒரு மாதிரிய சுத்துதே, கை காலெல்லாம் விட்டு போதே என்று நான் போய் சுகரை செக் பண்ணா, சாப்பிடுவதற்கு முன்பாக அது 200க்கு மேல போயிருந்தது. அப்போ அந்த செக் பண்ண நபர் சொல்கிறார், ஐயா இனிமேல் நீங்க 5 வருஷம் ஸ்வீட்டை சாப்பிடக்கூடாது, இது ஆரம்பம் காட்டும் அப்படின்னார். எனக்கு ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் கர்த்தர் எனக்காக யாவும் செய்வார், இது என்னுடைய சரீரம் இல்லை, அவருடைய சரீரம், அதனால இந்த சரீரத்தின் மேல இந்த வியாதிக்கு அதிகாரம் இல்லை. நான் தொடர்ந்து சங்கீதம் 103:3-4-5 இந்த வசனங்களை 1 மாசம் நான் அறிக்கையிட்டேன். அவர் என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினார். அவர் என் பிராணனை எல்லா வியாதிகளுக்கும் விலக்கி என்னை கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டுகிறார். அவர் நன்மையினால என் வாயை திருப்தி ஆக்குகிறார். மாத்திரையினால் அல்ல, மருந்தினால் அல்ல, நன்மையினால, அவர் தழும்புகளினால நான் சுகமானேன் என்ற வார்த்தையினால என்னை நிரப்புகிறார்.
அவர் மீண்டும் எனக்கு கழுகுக்கு சமமாக திரும்ப வாழ வயது இளம் வயது தந்தருகிறார் என்ற இந்த வசனத்தை நான் 1 மாதம் தொடர்ந்து அறிக்கை செய்து, அந்த 1 மாதத்துக்கு பிறகு போய் செக் பண்றேன், எனக்கு 90 இருக்கு, நார்மல். இப்போ 4 வருஷம் ஆகுது. இப்பயும் செக் பண்ணேன். இப்போ கடந்த 2 மாசத்துக்கு முன்ன 4 வருஷத்துக்கு அப்புறம் அது நார்மலா தான் இருக்கு. 90 100க்குள்ள இருந்தது. அப்ப பாருங்க, ஒரு தேவனுடைய வார்த்தை மீது நம்ம நம்பிக்கை வைத்தா என்ன செய்யுது? நம்மை சுகமாக்குது. வார்த்தை எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு. வார்த்தை தான் கடவுள். வார்த்தைக்குள்ளதான் தேவன் இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருக்கிறார். இந்த வார்த்தை, இந்த வேதத்தின் ஒவ்வொரு வசனத்துக்கு பின்பாக தேவன் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இதை நீங்க நம்பணும். வார்த்தைக்கு பின்பாக கர்த்தர் இருக்கிறார் என்பதை நீங்க விசுவாசிக்கணும். காலையில நான் விசுவாசத்தை குறித்து பேசினேன். அப்ப வார்த்தைக்கு பின்பாக யாரு இருக்கா? கர்த்தர் இருக்கிறார். அதே போல ஒரு கணவனுக்கு பின்பாக யார் இருக்கா? ஒரு மனைவி. பிள்ளைகளுக்கு பின்பாக யாரு இருக்கா? தாய் தகப்பன். அது போலதான் கர்த்தர் தம்முடைய வார்த்தைக்கு பின்னாக அவர் நிற்கிறார். அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கணும். எப்போதும் பரிசுத்தம் 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 பேசி 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 ஜனங்களை அடிமைப்படுத்திட்டாங்க. பயத்தை, நீங்க பரிசுத்தம் இல்லாம பரலவும் போக முடியாது என்று நான் ஒன்று எல்லாருக்கும் கேள்வி வைக்கிறேன். நீங்க பரிசுத்தமாகக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருந்திருந்தா இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம் பரிசுத்தம் ஆக முடியாது என்றுதான் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி தம்முடைய இரத்தத்தினால நம்ம பரிசுத்தமாக்கி இருக்கிறார். நாம் அவருடைய பரிசுத்தத்துக்குள்ள போகணும். நம்முடைய பரிசுத்தத்துக்குள்ள போகவே கூடாது. அவருடைய நீதிக்குள்ள போகணும். நம்முடைய நீதிக்குள்ள நாம் போகக்கூடாது. அவருடைய கிருபைக்குள்ள போகணும். நம்முடைய சுயத்துக்குள்ள போகக்கூடாது. அவருடைய இரக்கத்துக்குள்ள போகணும். நம்முடைய புத்திக்குள்ள சார்ந்து கொள்ளக்கூடாது. நம்முடைய பலத்தை சார்ந்து கொள்ளக்கூடாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவினாலே ஆகும். நம்ம ஆவியை சார்ந்து கொள்ளணும். அவர் வார்த்தையை சார்ந்து கொள்ளணும். அவர் வார்த்தையை சார்ந்து கொள்ளும் போது அந்த வார்த்தை நம்மை உருவாக்குகிறது, நம்மை சுகமாக்குகிறது, நம்மை விடுவிக்கிறது, நம்மை நிலைநிறுத்துகிறது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ள 90% பாருங்க, ஒரு விடுதலையின் கூட்டம் அங்க வச்சா 99% கிறிஸ்தவர்கள் தான் இருப்பாங்க. 99% கிறிஸ்தவர்களுக்கு வியாதி இருக்கா? கூட்டங்கள், அற்புதங்கள் கூட்டங்கள் என்று வைக்கிறாங்க. அதுல 99% கிறிஸ்தவர்கள் தான் பங்கேற்கிறாங்க. புறஜாதிகள் யாரும் ஏற்கிறது இல்லை. அப்ப கிறிஸ்தவர்களுக்கே விடுதலை தேவை. எவ்வளவு வெக்கமா இருக்கு. ஏன் இதை நான் சொல்றேன்னா, கிறிஸ்தவர்களுக்குள்ளே சுகத்தை வைத்துக் கொண்டு சுகத்தை தேடி ஓடி அலையக்கூடாது என்று சொல்லுகிறேன். உங்களுக்குள்ளேயே அந்த ஜீவன் நதி இருக்கு. அந்த ஜீவன் நதியை நீங்க விசுவாசிக்காதனால கடன் வாங்குகிறீர்கள். யோவான் 7:38 வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஜீவ தண்ணீர் உள்ள நதி என்றால் என்ன? அதுல எல்லாமே இருக்கு. ஜீவன் கொடுக்கக்கூடியதா இருக்கு, சுகம் கொடுக்கக்கூடியதா இருக்கு, அற்புதம் செய்யக்கூடியதா இருக்கு, சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே அடங்கி இருக்கு அந்த ஜீவ தண்ணீருக்குள்ள. அவரிடத்துல விசுவாசமா இருக்கிறவன் இடத்துல, அப்படின்னா கர்த்தர் மீது விசுவாசம் உள்ளவனா இருக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் புறப்படுமா? அப்ப இன்று கிறிஸ்தவர்கள் யார் மீது விசுவாசத்தை வைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கண்டுபிடிங்க.
நீங்க கர்த்தர் மீது விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தா உங்களுக்குள்ள ஜீவ நதிகள் புறப்படும். நல்ல மனுஷன் இருதயத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து பேசுவான், பொல்லாத மனுஷன் இருதயத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து பேசுவான். அப்ப எந்த வார்த்தைகளை நாம் பேசுகிறோம்? ஜீவ தண்ணீர் எங்கே இருந்து புறப்படும் என்றால் உங்கள் உள்ளத்தில் இருந்துதான். அவரை விசுவாசித்தவன் இங்க சொல்லப்பட்டு இருக்கு. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். நதி என்று சொல்லாமல் நதிகள், நதிகள் என்றால் எல்லாவற்றையும் குறிக்கிறது. செழிப்பு, ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, சுகம், ஆரோக்கியம், தீர்காயுசு எல்லாவற்றையும் குறிக்கிறது. அதுதான் நதி. சுகமாக்குற நதி, குணமாக்குற நதி, அற்புதம் செய்கிற நதி, விடுதலையாக்குற நதி, சாபத்திலிருந்து விடுவிக்கிற நதி, நோயிலிருந்து விடுவிக்கிற நதி, பிசாசனுடைய கட்டிலிருந்து, பில்லிசுனிய கட்டிலிருந்து விடுவிக்கிற நதி. உங்கள் உள்ளத்திலிருந்து அந்த நதிகள் புறப்படுமா? என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனிடத்தில், அப்படி என்றால் கர்த்தர் இடத்துல விசுவாசமா இருக்கிறவனிடத்துல ஜீவன் நதிகள் புறப்படும். மனுஷன் மீது விசுவாசமாய் இருக்கிறவன் இடத்துல இருந்து ஜீவன் நதிகள் புறப்படும் என்று சொல்லவில்லை. கர்த்தர் இடத்துல விசுவாசமாய் இருக்கிறவன் இடத்துல இருந்து தான் ஜீவன் நதிகள் புறப்படும், ஜீவன் தண்ணீர் உண்டாகும். சமரியா ஸ்திரியை பார்த்து சொல்றார், நான் யாருன்னு தெரிஞ்சா நீ ஜீவ தண்ணீரை கேட்டு இருப்ப, உனக்கு தாகமே இருந்திருக்காதுன்னு சொல்லியிருப்பார். அப்ப ஜீவ தண்ணீர் ஆகிய கிறிஸ்து இப்ப எங்கே இருக்கிறார்? உங்களுக்குள்ளேதான் இருக்கிறார். நீங்க சுகத்துக்காக தேடி அலைந்தால் இன்னும் நீங்க கிறிஸ்துவுக்குள்ள குழந்தைகளாக இருக்கிறீங்க. பவுல் சொன்னது போல, நான் மீண்டும் கிறிஸ்து உங்களில் உருவாக வேண்டும் என்று கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று பவுல் சொல்கிறார். அதுபோல நீங்க 10 வருஷம் 20 வருஷம் இயேசுவை அறிந்தும் தெரிந்தும் புரிந்தும் சத்தியத்தை வேதத்தை வாசித்தும் இருந்தும் இன்னும் இந்த சத்தியத்தை தெரியாம இருந்தா இன்னும் நீங்க குழந்தைகளாக இருக்கிறீங்க. என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் இடத்திலிருந்து ஜீவ நதிகள் புறப்படும். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் யாவன? என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதிஸ்தர்கள் மீது கைகளை வைப்பார்கள், அவர்கள் குணமடைவார்கள், சுகமடைவார்கள் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். உங்களுக்குள்ள வியாதி இருந்தால் நிஜமா கர்த்தரை மகிமைப்படுத்த முடியாது. ஒருவேளை நீங்க தரித்திரத்திலையும் வறுமையிலையும் வேலை இல்லாம திண்டாட்டம், திருமணம் ஆகாம, குழந்தை இல்லாம மற்றும் கடன், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில இருந்தா நிச்சயமா கர்த்தரை மகிமைப்படுத்த முடியாது. அது மகிமைப்படுத்தாது, சாத்தானை மகிமைப்படுத்தும். வியாதி இருந்தா அது சாத்தானை மகிமைப்படுத்துது, தரித்திரம் இருந்தா சாத்தானை மகிமைப்படுத்துது, வறுமை இருந்தா சாத்தானை மகிமைப்படுத்துது. உங்கள் வாழ்க்கையில இப்படிப்பட்டதான காரியங்கள் இருந்தா, இந்த கடன், தரித்திரம், வறுமை, வியாதி, பலவீனங்கள், கவலை, வேதனை, வேலை இல்லாம, குழந்தை இல்லாம, திருமணம் ஆகாம, இப்படிப்பட்ட காரியங்கள் உங்க வாழ்க்கையில இருந்தா சாத்தான் உங்களை ஆளுகை செய்யறான். சாத்தானுடைய பிடியில இருக்கிறீங்க. இன்னும் நீங்க கர்த்தருக்குள்ள வரல. அவர் விடுவிக்கும்படி நீங்க இன்னும் விட்டு கொடுக்கல. விடுதலை ஆகும்படி நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் எங்க உண்டு அங்க விடுதலை உண்டு. சரீரத்துல வியாதிக்கு உரிமையே கிடையாது, பிசாசுக்கு உரிமையே கிடையாது, எந்த சுகர் வியாதிக்கு உரிமையே கிடையாது. அப்படி சுகர் வியாதி இருந்தா, வியாதிகள் இருந்தா சாபத்துக்கு இருக்காங்க. இதை நாம் எப்படி மேற்கொள்ளணும்? இதற்கு ஒரு வழி நான் சொல்றேன். இஸ்ரேல் ஜனங்க
எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தாங்க. அவங்க புறப்படுவதற்கு முன்பாக பஸ்காவை புசிக்கிறாங்க. ஆட்டுக்குட்டியானவருடைய பஸ்காவை அன்று இரவு அடித்து புசிக்கிறாங்க. ஆடுகளை பலி கொடுத்தாங்கல்ல இஸ்ரேல் ஜனங்க, அந்த ரத்தத்தை எடுத்து வீட்டு வாசப்படில பூசினாங்க. மீதி அந்த மாம்சத்தை எல்லாம் அவர்கள் புசிக்கும்படி கர்த்தர் சொன்னார். அந்த மாம்சம் எதை குறிக்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு அடையாளம். அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற வல்லமைய, தேவனுடைய ராபோஜனத்துல இருக்கிற மகிமைய, அந்த வல்லமைய ஒரு கிறிஸ்துவன் புரிந்து கொண்டால், தெரிந்து கொண்டால் வியாதியே இருக்காது, தரித்திரமே இருக்காது, வறுமையே இருக்காது, பலவீனமே இருக்காது. சாத்தானு இந்த சத்தியத்தை மறைக்கிறான். நீ இதை புசிக்க ஞானஸ்தான். ஒருவேளை ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். இஸ்ரேல் ஜனங்க எகிப்திலிருந்து புறப்படுவதற்கு முன்பாக அந்த பஸ்காவை புசிக்கிறாங்க. அதை புசித்தவர்கள் யார் யார் என்றால் சிறு குழந்தைகள் முதல் புசித்தார்கள். பெரியவர்கள் தான் அதை புசிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லவில்லை. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு புசித்தார்கள். அதே போலதான் இந்த புதிய ஏற்பாட்டில் நான் உங்களுக்கு சொல்றேன், இது வெளிப்பாட, இதை நீங்க விசுவாசித்தாலும் சரி விசுவாசிக்காமல் போனாலும் சரி, கர்த்தர் எனக்கு சொன்ன காரியம். ஆண்டவர் ஆவியானவர் சொன்னது 10 வருஷத்துக்கு முன்ன. புதிய ஏற்பாட்டுல இப்ப நான் இருக்கிறேன், என் மனைவி இருக்காங்க வச்சுக்கோ. இப்ப எங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் விக்கிரங்களை வணங்குவாங்களா? வணங்க மாட்டாங்கல்ல. அவங்க 10 வயசா இருக்கலாம், இல்ல 5 வயசா இருக்கலாம், இல்ல பிறந்த குழந்தையா இருக்கலாம், இல்ல 20 வயசா இருக்கலாம். அவங்க விக்கிரங்களை வணங்க மாட்டாங்கல்ல. அப்ப யார் அவங்க வணங்குறாங்க? கிறிஸ்துவ. அப்ப அந்த ராபோஜனத்துல அவங்க பங்கு பெறுவது தவறே கிடையாது. அது உங்க பிள்ளைகள். ஞானஸ்தானம் எடுத்தாதான் புசிக்கணும்னு சொல்லி பைபிள்ல கண்டிப்பா சொல்லவே இல்லை. தெளிவாக நீங்க வாசிக்கணும், இன்னும் அறிந்து கொள்ளணும்னா யோவான் 6ஆம் அதிகாரம் 48 முதல் 58 வரை இதை 100 முறை நீங்க வாசித்து பாருங்க. அதுல ஆண்டவர் உங்களுக்கு தெளிவாக விளக்கமாக பேசுவார், வெளிப்பாடு தருவார். மாம்சத்தில் புசிக்கிறவன் எவனோ என்று சொல்லப்பட்டு அதை அறிந்து கொள்ளணும். இது யாருடைய மாம்சம், இது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த ரத்தம் எதுக்குன்னு தெரிந்து கொண்டா போதும். இது நான் புறஜாதிகளுக்கு சொல்லல, ஆண்டவர் அறியாதவங்களுக்கு சொல்லல. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளுக்கும் அவளுடைய குடும்பத்தில் இருக்கிற சிறு 10 வயசு 5 வயசு 15 வயசு ஞானஸ்தானம் எடுக்காது இருக்கலாம், அவங்களும் இதுல பங்கு பெறலாம். என் பிள்ளைகளுக்கு நான் தருகிறேன். எங்க சபையில இதை நான் எல்லோருக்கும் கொடுக்கிறேன், சிறு பிள்ளைகளுக்கு கொடுக்கிறேன். ஒருவனும் மறிக்கலையே. யாருக்கெல்லாம் பலவீனமா இருந்தது அவங்க எல்லாம் சுகமாயிட்டாங்க. ஹரிதுவார்ல ஒரு குடும்பத்துக்குள்ள நான் போறேன். அவங்க எல்லாரும் ஆண்டவர் ஏற்று இருக்காங்க. சில பேர் ஏற்றுக்கொள்ளனா ஞானஸ்தானம் எடுக்கல, ஆனா ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்க, விக்கிரங்களை வணங்குறதில்லை. நான் இந்த இடத்துல ஜெபம் பண்ணி இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை எல்லாருக்கும் கொடுத்தேன். கொடுக்க அவளுக்குள்ள இருந்த பிசாசுகள் அலறி அடித்து கொண்டு வெளியேறினது. அதை புசிக்கும் போது அவளுக்குள்ள இருந்த பிசாசுகள் என்ன செஞ்சது? அவளை விட்டு புறப்பட்டு போனது. அவர்கள் ஞானஸ்தானமே எடுக்கல. ஆனா இன்றைக்கு அவங்க எல்லாரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்காங்க, கிறிஸ்துவ விசுவாசிக்கிறாங்க. இது நடந்து 4 வருஷம் ஆகுது. அவங்க ஒருவரும் பலவீனம் இல்லை, நல்ல சந்தோஷமா இருக்காங்க, ஆரோக்கியமா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. இன்றைக்கு அந்த சபை நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. இது ஏன் நான் சொல்றேன்? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். வெளிப்பாடு இல்லைன்னா உங்களுக்கு இதை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. வெளிப்பாடு இல்லாத வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறவங்களுக்கு இது புரியாது. வசனத்துக்குள்ள இருக்கிற ரகசியங்கள் வெளிப்படணும். அதுக்குதான் சங்கீதக்காரன் சொல்கிறார், வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும்.
நம்ம கேட்கணும், இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன ஆண்டவரே? நான் வேதத்தை எப்போது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனோ அப்போது இருந்தே நான் ஆண்டவர் இடத்துல கேட்டது பணத்தை கேட்கல, செல்வத்தை கேட்கல, ஐஸ்வர்யத்தை கேட்கல. நான் கேட்டது வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வசனத்துக்கு எனக்கு அர்த்தம் வேண்டும் ஆண்டவரே, வெளிப்பாடு வேண்டும் என்றுதான் நான் கேட்டேன். அநேக வெளிப்பாடுகள் கர்த்தர் தந்திருக்கிறார். அது நான் எனக்கு அதெல்லாம் நான் பெருமைப்படுறதே இல்லை. ஏன்னா அது அவர் கொடுத்தது, அவருக்கு தான் அது மகிமை. நான் ஒரு பைபிள் எடுத்து நான் படிப்பேன். அந்த ஒரு அதிகாரத்தை நான் படிப்பதற்குள்ளே அதுல இருக்கிற ரகசியத்தை ஆண்டவர் சொல்லிடுவார். இதற்கு காரணம் என்ன? நான் கர்த்தர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, விசுவாசம். எத்தனையோ பெரிய பெரிய ஊழியர்கள் லண்டன்ல இருந்து, சிங்கப்பூர்ல இருந்து, துபாயில இருந்து நிறைய பேர் என் செய்தியை கேட்டு என்னை போன்ல தொடர்பு கொண்டு பேசுவாங்க. அவங்களுக்கு இந்த சத்தியத்தை நான் சொல்லும் போதே அவங்க விடுதலை அடைஞ்சிருக்காங்க. நிறைய பெரிய ஊழியக்காரர்கள் லண்டன்ல இருந்து கடந்த வாரம் ஒரு பிரதர் போன் பண்ணார். வேத வசனத்தை சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ஊழியக்காரர் பஞ்சாப்காரர், அவர் கதறி கதறி அல்றார். நான் கேட்டேன், எதுக்காக அல்றீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஐயா நானும் ஊழியக்காரன் தான், நான் லண்டன்ல இருக்கேன், ஆனா இந்த சத்தியத்தை நான் அறியாமே இருந்துட்டேன், ஊழியம் செஞ்சுட்டேன். இப்போ என் கண்ணுக்கு முன்ன நீங்க இருந்தா என் கண்ணீர்ல உங்க காலை கழுவேன் அப்படின்னு சொன்னார். அப்ப நான் அவருக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், அப்பா உன் கண்ணீர்ல என் காலை கழுவாத, இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்துல உன் கண்ணீர் சிந்தப்படட்டும், என் பாதத்துல அல்ல, நானும் உன்னை போல ஒரு ஊழியக்காரன் தான் என்று சொன்னேன். அவர் பெரிய விடுதலை ஆயிட்டார். ஒருவருன்னு நான் சொல்ல முடியாது, நான் ஒருவரை குறித்து பேச மாட்டேன். பல நூற்றுக்கணக்கான மக்கள் வட இந்தியாவில் சுகமாயிருக்காங்க. என் இடத்துல அப்பெல்லாம் 4 வருஷத்துக்கு முன்ன சரியான எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. மிராக்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும், மரித்தவர்களை எழுப்பியிருக்கோம், கிட்னி ஃபெயிலியர்ல சுகமாயிருக்காங்க, கை இல்லாதவங்களுக்கு கட்ட விரல இருந்தவங்க எல்லாம் புது விரல வந்திருக்கு, ஹைட்டு கம்மியா இருந்தவங்க எல்லாம் ஹைட்டா மாறி இருக்காங்க, வெயிட்டா இருந்தவங்க எல்லாம் லீனா சிம்மா ஆயிருக்காங்க. இது எல்லாமே நான் வீடியோ பண்ணல, ஏன்னா எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. எனக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாமே கிறிஸ்து தான், அவர் தான் செய்யறாரு. அப்படிதான் நான் இருந்தேன். சரி, நாட்கள் கடந்த பிறகு சில ஊழியர்கள், விசுவாசிகள் சொன்னாங்க, ஐயா இப்படிப்பட்ட செய்தி அற்புதங்கள் எல்லாம் மற்றவர்கள் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு விசுவாசம் வரும், ஒரு நம்பிக்கை வரும், ஆண்டவரை அறியாத ஜனங்கள் அதை பார்த்தா ஏற்றுக்கொள்வார்கள், அதனால நீங்க யூடியூப் சேனல் ஆரம்பிங்க என்று சொன்னாங்க. அதுக்கு பிறகுதான் ஜனவரி மாதத்துல இருந்து இந்த சேனலை நான் ஆரம்பித்தேன். அப்போது கூட நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா எடுக்கல. இப்ப இந்த 2 மாதமா தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா எடுத்து அநேகர் தொலைபேசியின் மூலமாக என்னை தொடர்பு கொண்டு, நீங்க தமிழ்ல செய்தி போடுங்க, அதிகமா நீங்க ஹிந்தில தான் நீங்க பேசுறீங்க, நீங்க தமிழ்ல எங்களுக்கு செய்தி கொடுங்க, நாங்க பாக்குறோம், எங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு. அதுக்கு பிறகுதான் நான் இந்த தமிழ் யூடியூப் சேனலை ஆரம்பித்தேன். மேசியாவின் தீர்க்க தரிசன ஊழியங்கள் என்று ஆரம்பித்தேன். இப்போது ஆண்டவர் அதுல ஒரு 500 பேருக்கு மேல சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை பார்த்து கொண்டு வர்றாங்க. நிறைய பேர் தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு, டாக்டர்கள், இன்ஜினியர்கள், ஐடியில் வேலை செய்யற நபர்கள், பெரிய ஊழியர்கள் இந்த செய்தியை பார்த்துட்டு என்னை தொடர்பு கொண்டு பேசி என்னை ஊக்கப்படுத்தினாங்க. இன்னும் எனக்கு உற்சாகமா வந்தது. அப்ப கர்த்தர் இன்னும் பேசுறார் என்று. சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எனக்கு தெரிஞ்சே என்னுடைய அண்ணாரே கூட அது பல நபர்கள் இந்த தேவனுடைய ராபோஜனத்தை இப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தடுத்தாங்க. நான் இதெல்லாம் அவங்க எவ்வளவுதான் தடுத்தாலையும் நான் அதை ஏத்துக்கல. எங்க ஊழியத்துல பிசாசை துரத்துறதுக்கு கூட, யாருக்குள்ள அது வியாதி இருந்தா கூட அந்த ராபோஜனத்தை கொடுத்த சுகமாயிடும். போ, இத புசி, இயேசு சரீரம்,
இயேசு சரீரம் எப்படி இருக்கிறதோ அப்படி உன் சரீரம் மாறிடும் போ. இப்படி இயேசு ரத்தம், இதை பானம் பண்ணு, உன் ரத்தத்தில் இருக்கிற சுகரோ வியாதியோ எல்லாம் சுகமாயிடும் போ. அவ்வளவுதான். அடுத்த வாரத்தில் அவங்க சுகமாயிடுவாங்க. நம்ம இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தை ரத்தத்தையும் தெளிவாக அறிந்து கொள்ளாம புரிந்து கொள்ளாம இருந்தா நிச்சயமா அந்த ராபோஜனத்துல ஆசீர்வாதமே பெற்றுக்கொள்ள முடியாது. இஸ்ரேல் ஜனங்க ஒரு ஆட்டினுடைய மாம்சத்தை புசித்த அவர்களுக்கு 40 வருஷம் வந்தாங்க, ஒரு பலவீனம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை புசிக்கிற நமக்கு எவ்வளவு பலன் இருக்கணும். ஆட்டு ரத்தத்துக்கே அவ்வளவு வல்லமை உண்டுன்னா ஆட்டுக்குட்டியுடைய மாம்சத்துக்கே அவ்வளவு ஒரு மகிமை இருக்குமென்னால் அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்துக்கும் அவருடைய சரீரத்தை புசிக்கிற நமக்கு எவ்வளவுடைய சுகம், சந்தோஷம், மகிழ்ச்சி இந்த சரீரத்துல கொண்டு வரும். அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய பஸ்காவை, அந்த ஆட்டுக்குட்டியினுடைய மாம்சத்தை அது பஸ்காவாக இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக இஸ்ரேல் ஜனங்கள் அனுசரித்தார்கள், புசித்தார்கள். அவர்கள் 40 வருஷம் அவர்கள ஒருவனும் பலவீனப்பட்டதில்லை. புதிய உடன்படிக்கையில கிறிஸ்துவுக்குள்ள அகால மரணம் 30 வயசுல, 10 வயசுல, 50 வயசுல, 60 வயசுல. காரணம் என்ன? ராபோஜனத்தை சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லை. அதை நல்ல புரிந்து கொண்ட ஒரு மனுஷன் அதை தினந்தோறும் எடுக்கும் போது உங்களோடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்கிறார், உங்கள் குடும்பத்தோடு உடன்படிக்கை செய்கிறார், உங்கள் ஊழியத்தோடு உடன்படிக்கை செய்கிறார், உங்கள் பிள்ளைகளோடு உடன்படிக்கை செய்கிறார், உங்கள் பணத்தோடு, பொருளாதாரத்தோடு, வேலைகளோடு அத்தனையிலும் ஆண்டவர் உடன்படிக்கை செய்கிறார். அதுதான் சொல்லு புதிய உடன்படிக்கையின் ரத்தம். உடன்படிக்கை அப்போனா தினந்தோறும் நம்ம அதை செய்யும் போது, நான் புசிக்கும் போது, அதை பானம் பண்ணும் போது என்னோடு மாத்திரமல்ல எனக்கு உண்டான எல்லாவற்றின் மீதும் அவர் உடன்படிக்கை செய்கிறார். அப்போ அந்த உடன்படிக்கை செய்யும் போது பிசாசுக்கு உரிமை இல்லாம போகுது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று சொல்றார். அடுத்தது, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். நான் பிதாவினால பிழைத்திருக்கிறது போல என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைத்திருப்பான். அதே உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கிற மாம்சம் என்று சொல்கிறார். இந்த அப்பத்துல புசிக்கிறவனும் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். இதை இயேசு சொல்லும் போதுதான் யூதருங்க ஆண்டவரோடு வாக்குவாதம் பண்றாங்க. இவனுடைய மாம்சத்தை நமக்கு புசிக்க எப்படி கொடுப்பான் என்று அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்ப இதை புசித்தால் தான் இந்த ராபோஜனத்தை எடுக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள என்ன இருக்கான்? ஜீவன் இருக்கான். அதை புசிக்காத, அதை நிகாரிக்கிறவர்களுக்குள்ள ஜீவன் கிடையாது. மாசத்துக்கு ஒரு முறை கொடுக்கறதே ரொம்ப தப்பு. சுயநலம், அது சுயத்துக்காக செய்யறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த ராபோஜனத்தை விட நேரம் தான் முக்கியம். நம் வீடுகள் தோறும் நம் ராபோஜனத்தை எடுக்கலாம், தவறு கிடையாது. நீங்க எடுத்து பாருங்க, மகிழ்ச்சியோடு நல்ல ஆராதனை செஞ்சு அந்த ராபோஜனத்துல பங்கு பெற்று பாருங்க. நான் எழுதி தரேன், உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும் என்று. நீங்க அதை ஆராதனை செஞ்சு புசித்து ஆராதிச்சு அவரை துதிக்கும் போது என்ன நடக்கும் தெரியுங்களா? தெய்வ பிரசன்னத்தை அந்த இடத்துல பார்க்க முடியும். இன்று கூட நான் ராபோஜனத்தை எடுக்கும் போது, நான் ஆராதிக்கும் போதே போதும், என் அறை முழுவதும் தெய்வ பிரசன்னம் குளிர்ச்சியா மாறிடும். இது என் வாழ்க்கையில அனுபவித்த பிறகுதான் இந்த செய்தியை நான் பதிவு செய்யறேன். நான் அதை கண்ட பிறகுதான் இந்த செய்தியை நான் கொடுக்கிறேன். மற்றவங்க பேசுவாங்க, ஆனா நான்
அனுபவித்திருக்கிறேன், கண்டு இருக்கிறேன், தெய்வ பிரசன்னத்தை உணர்ந்திருக்கிறேன்ல, உணர்ந்து கொண்டே இருக்கிறேன். இன்று அளவு அந்த ராபோஜனத்தை எடுக்கும் போதே தெய்வ பிரசன்னம் வெளிப்படும். இத நீங்க செஞ்சு பாருங்க. உங்க குடும்பத்துல பிசாசுக்கு உரிமை இல்லாம போகும், வியாதிக்கு உரிமை இல்லாம போகும், பலவீனத்துக்கு உரிமை இல்லாம போகும், தரித்திரத்துக்கு வறுமைக்கு உரிமை இல்லாம போகும். சிறுகு 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 அவனுடைய அதிகாரம், அவன் வல்லமை குறைந்து கொண்டே போகும். இது ஒரு 10 நாட்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதை புசிக்கும் போது சில கோளாறுகளை உண்டாக்குவான். கெட்ட கெட்ட சொப்பனங்கள் வரும், விபச்சார சிந்தை கூட வரும். அது நான் சொல்றேன். இதெல்லாம் ஏன் வருகிறது என்றால் உள்ள அடங்கி இருக்கிறது. அது இந்த மாம்சத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணும்போது அது உள்ள இருக்க முடியாம அது வெளிப்புறமா தோற்றத்தை காண்பிக்குது. அப்ப நீங்க புரிந்து கொள்ளணும், ஓ இது எனக்குள்ள இருக்கு, இப்ப இதை புசித்த பிறகுதானே இது எனக்கு செயல்படுது, இந்த சிந்தை வருது, இந்த எண்ணங்கள் வருது, கெட்ட கனவு வருது அப்படின்னு நீங்க அப்படி நடக்கும்போது நீங்க புரிந்து கொள்ளுங்க, உங்களுக்குள்ள அந்த கிரிகள் இருக்கு. அப்ப அந்த கிரிகள் எப்படி போகும் என்றால், அது ஒவ்வொன்னா தொடர்ந்து இதை நீங்க செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில அது முற்றிலும் அந்த மாம்ச கிரிகள், அவனுடைய பிசாசனுடைய சுபாவம் அத்தனையும் முற்றிலுமாய் அழிந்து போகும். விடாம செய்யுங்க. பிசாசு தடுப்பான், அதை புசிக்க வேண்டாம், பொய் சொல்லுவான். அவனு பொய்க்கு பிதா. இயேசு சொன்ன வார்த்தையை நம்புங்க, பிசாசு சொல்ற வார்த்தையை நம்பாதீங்க. இயேசு சொன்ன வார்த்தை யோவான் 6ஆம் அதிகாரம் 48 முதல் 58 வரை மீண்டும் 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 அந்த வார்த்தையை வாசிங்க. அதுல பாருங்க உங்களுக்கு எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் இருக்குன்றதை நீங்க கண்டு கொள்ளுவீங்க. இன்றைக்கு எனக்கு 50 வருடங்கள் கடந்துட்டேன். ஆனா இன்னும் என் ஆண்டவர் கழுகுக்கு சமமாக 7 வயதாக தான் வைத்திருக்கிறார். பேரம் பேத்திகளை எடுத்தாச்சு. இதற்கு ஒரே ஒரு காரணம், இந்த அளவுக்கு நான் இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய பலனோ நான் சாப்பிட்ற சாப்பாடோ கிடையாது. 2 தான், தேவனுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம், ரத்தம். அதை என் சரீரத்தை இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக மாற்றுகிறது. என் ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாக மாறுகிறது. அப்ப பலன் உண்டாகிறது. இன்றும் நான் ஒரு மாதத்துக்கு 10,000 கிலோமீட்டர் ரன்னிங் பண்றேன். ட்ரெயின்ல, பஸ்ல, நடந்து, சைக்கிள்ல, 2 வீலர்ல, எது கிடைக்கிற ஊழியத்துக்காக போய்கொண்டே இருக்கிறேன். நார்த் இந்தியா முழுவதும். தயவு செஞ்சு இந்த சத்தியத்தின்படி, இந்த செய்தியின் மூலமாக தேவ பிள்ளைகளாக நீங்கள் இதை செய்யுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம். அதே T.L. ஆஸ்பாண்ட் அவரு கூட அதே தான் சொல்லி இருக்கிறார் ராபோஜனத்தை குறித்து. இது எனக்கு ஆண்டவர் என்னோடு பேசினதற்கு ஆதாரம். இந்த புக்கு கூட எனக்கு ஆதாரம். T.L. ஆஸ்பாண்ட் பார்த்துக்கணும். அவர் சொல்லி இருக்கிறார், தேவனுடைய திருவிருந்தில் சுகம். இது எனக்கு ஆண்டவர் என்னோடு பேசினதற்கு இந்த புக்கு ஆதாரமா இருக்கு. அந்த புக்கை நான் வாசித்து பார்க்கும்போது கர்த்தர் என்னிடத்துல எதை குறித்து பேசினாரோ அது அப்படியே அதில் எழுதியிருக்கிறார். T.L. ஆஸ்பாண்ட் எப்பயோ அவர் எழுதியிருக்கிறார். அப்பயே அவருக்கு வெளிப்பாடு கிடைச்சிருக்கு. அப்போ எனக்கு இதை கண்டோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. அப்போ வேதம் சொல்லுது 2 சாட்சிகள் 3 சாட்சிகள் மித்தமா காரியங்கள் கூடி வரும்னு. அப்போ கர்த்தர் என்னோட பேசுறது உண்மைதான். அது முதல். 2வது இந்த புக்கு 2வது. அப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணேன், நிச்சயமா இதற்காக நம் ஒரு செய்தி பதிவு செய்யணும் என்று தீர்மானித்த. அதுதான் இப்ப செய்தேன். நீங்கள் விசுவாசிப்பதும் விசுவாசிக்காமல் போவதும் அது உங்க விருப்பம். நான் கட்டாயமா சொல்லல, நீங்க கட்டாயமா இதை செய்யணும்னு சொல்லல. ஆண்டவர் எல்லோருக்கும் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அது தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை உங்க கையில இருக்கு. God bless you.